அனுமதி பெறாமல் இயக்கப்பட்ட 5 ஆம்னி பேருந்துகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். குறிப்பாக நேற்றைய தினமே போக்குவரத்து துறை சார்பில் வெளிமாநில பதிவெண் கொண்ட அந்த ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்பட்டால் கட்டாயம் சிறைப்பிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 830க்கும் மேற்பட்ட வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு ஆம்னி உரிமையாளர்கள் சங்கங்களும் இந்த பதிவெண் மாற்றும் வரை இயக்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் கூட தற்போது 5க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்துல இயக்கப்பட்டு அது சிறைப்பிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மற்றும் மதுரை உள்ளிட்ட இடங்கள்ல இந்த 5 பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்துல ஆங்காங்கே ஆர்டிஓ அதிகாரிகள் எங்கெங்கெல்லாம் இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்பதை கண்டறிந்து அங்க உடனடியாக அபராதம் விதிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே 34 கோடி ரூபாய் அளவிற்கு வெளிமாநில ஆம்னி பேருந்துகளால் இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் இதனை தடுக்கும் விதமாக தொடர்ச்சியாக இந்த ஆம்னி பேருந்துகளை பெயர் குறிப்பாக தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில தற்போது அதற்கான பணிகளை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் செய்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட ஒரு சிலர் தற்போது இந்த தடையும் மீறி தற்போது ஆம்னி பேருந்துகளை இயக்க நிலையில அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அபராதம் விதிக்கக்கூடிய பணிகளும் பெரிது சிறை பிடிக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.